கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் வாக்கு மாறாதவர். அவர் ஒருவரையும் விட்டு விலகுவதுமில்லை, ஒருவரையும் கைவிடுவதுமில்லை. நம்முடைய குற்றங்களின்படியும் அல்ல, நம்முடைய நியாயங்களின்படியும் அல்ல, கர்த்தர் தம்முடைய கிருபையின்படி நமக்கு இறங்குவார். சொல்லப்படுகிற காரியத்தை தேவன் தருகிற இந்த நேரத்திலே அப்படியே இருதயத்தின் ஆழத்திற்கு கொண்டு போக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதும் இல்லை. ஆண்டவருடைய கரத்திலே ஒரு வினாடி நம்மை ஒப்பு கொடுத்து, தகப்பனே இந்த வார்த்தைகள் எங்களை எழுப்பட்டும், கர்த்தாவே இந்த வார்த்தைகள் நாங்கள் இழந்து போனதை திரும்ப தரட்டும் என்ற ஒரு ஜெபத்தோடும் கூட இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கொள்ளையிடப்படாதிருந்தும் கொள்ளையிடுகிறவனும் துரோகம் பண்ணாதிருக்கிறவர்களுக்கு துரோகம் பண்ணுகிறவனுமாகிய உனக்கு ஐயோ! நீ கொள்ளையிட்டு முடிந்த பின்பு கொள்ளையிடப்படுவாய், நீ துரோகம் பண்ணி தீர்ந்த பின்பு உனக்கு துரோகம் பண்ணுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கடி நம்ம சொல்லுவோம், நான் யாரையும் துன்பப்படுத்த விரும்பலை, யார் மந்தையும் நோகப்படுத்த விரும்பலை, நான் யாருடைய பொருளையும் எடுக்க விரும்பலை, அப்படி நான் ஒதுங்கி இருந்தாலும், நான் சமாதானத்துக்கு எதுவாக பேசினாலும் அவர்கள் சண்டைக்கு வருகிறார்கள் என்று நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி நாம் பேசுகிற சொல்லுகிற காரியம் மாத்திரமல்ல, நாம் அனுபவிக்கிற காரியம். பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவு அமைதியாக எவ்வளவு ஆண்டவருக்கு பயந்து நம்ம தாழ்ந்து போனாலும் தேவையில்லாமல் நம்மை நெருக்கி நமக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு வழியாய் இவனுக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாய் புறப்பட்டு ஓடி விடுவார்கள் என்று உபாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர். அதை நம்ம நம்பணும். விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும் பொழுது அதை அப்படியே உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்வோமானால், அதை அப்படியே திரும்ப நாம் கொண்டு வந்து மனதில் கொண்டு வந்து நாம் எண்ணத்திலே கொண்டு வந்து நாம் அறிக்கை செய்து கொண்டே இருப்போமானால், ஆபிரகாம் அறிக்கை செய்துதான் வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை பிடித்து கொள்ளும் பொழுது, கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை எனக்கு நேராக ஒரு தேவ பிள்ளையின் மூலமாக கடந்து வந்தது. பயப்படாமல் இரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. யவேருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. மகன் மரித்து போனாலும் சொல்றாங்க, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. பிசாசு அங்க கொல்ல போட்டு போயிட்டான், உயிரை கொண்டு போயிட்டான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. யவீரு தன்னுடைய மகளை திரும்ப பெற்றுக்கொண்டான். இந்த வார்த்தை எனக்கு ஒரு தேவ பிள்ளையின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அப்போவே நினைச்சேன், ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படி எத்தனையோ காரியங்கள், உடைக்கிற காரியங்கள் நடந்தாலும் கூட கர்த்தர் கூட நின்றார். கர்த்தர் யுத்தத்தை நடப்பித்தார். விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னாரு. அப்படியே விசுவாசத்தை காத்து கொண்டு கர்த்தர் காரியங்களை நிறைவேற்றி தந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நாம் விசுவாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம்: பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பிடுங்க கூடுமோ? அவன் கையிலிருந்து அதை பறிக்க கூடுமோ? இதோ பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் உனக்கு விடுவிக்கப்படும். நம்ம வாழ்க்கையில என்ன காரியங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது யோசித்து பாருங்கள். நம்முடைய சமாதானம், சந்தோஷம் நமக்கு கொள்ளையிடப்பட்டதுன்னு உலக பொருளை நினைக்கிறோம். அது மாத்திரம் இல்லைங்க, ஆவிக்குரிய சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் கொள்ளையிடுகிறார்கள். ஆத்துமா கலங்கி தவிக்கும்படியாய், சமாதானமாய் இருக்க முடியாமல் கதறும்படியாய் கொள்ளையிடப்படுகிறோம். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், யாரும் தப்புவிக்க யாரும் இல்லாமல் என் ஆத்துமாவை பீறி போட்டு விடாதபடிக்கு, சிங்கம் போல பிடித்து கொண்டு சத்துரு போய் பீறி போட்டு விடாதபடிக்கு என்னை விடுவியும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரன் கெஞ்சுகிறான். எப்போ நடக்கும்னே தெரியாது. ஆத்துமாவை பிடித்து இழுத்து அப்படியே பீறி போடும் பொழுது கலங்கி தவிக்கிறோம், கொள்ளையிடப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமாய் இருந்த காலங்களை இழந்து போய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இழந்து போய், குடும்பங்கள் உடைந்து போய் கதறுகிற குடும்பங்கள் எத்தனை பிரியமானவர்களே! கையில் இருக்கிற வேலையை மற்றவருடைய வஞ்சனையினால் இழந்து போய் துடிக்கிற உள்ளங்கள் எத்தனை பிரியமானவர்களே! கொள்ளையிடப்படுகிறோம், வேலையிலே கொள்ளையிடப்படுகிறோம். இப்படித்தான் அன்றைக்கு பாருங்கள், யாத்திராகமங்களின் புத்தகத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள்
அடிமைகளாக போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடிமைகள் தான் வேலை வாங்க வேண்டியதுதான். ஆனால் அவர்கள் மூச்சு விட நேரம் இல்லாமல் உடைந்து போகும் அளவிற்கு அவர்கள் கொள்ளையிடப்பட்டார்கள். அவர்களுடைய சரீரத்தின் பலன் அத்தனையும் கொள்ளையிடப்பட்டது. அவர்களுக்கென்று சொத்தோ சுதந்திரமோ ஒரு நியாயமோ இல்லாதபடிக்கு அவர்கள் கொள்ளையிடப்பட்டார்கள், உடைந்து போயிருந்தார்கள். கடைசியில கதறினார்கள், என் ஆண்டவரே எங்களால் தாங்க முடியவில்லையப்பா என்று அவர்கள் கதறின கதறல் அவர்களுடைய பெருமூச்சு வானத்தை அசைத்தது. பிரியமானவர்களே, தேவனுடைய சிங்காசனத்தை அசைத்தது. இன்றைக்கு உன்னுடைய பெருமூச்சு வீணாய் போவதே இல்லை. உனக்கு சொல்வதற்கு உலகத்திலே பலமுள்ளவர்கள் இல்லாமல் இருக்கலாம், உதவி செய்வதற்கு பலவான்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். நீ நினைக்கலாம், இந்த பலவானை எதிர்த்து நான் எப்படி ஜெயிக்க முடியும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உன் பெருமூச்சு வீணாய் போவதில்லை, உன்னுடைய கண்ணீரும் உன்னுடைய கதறுதல்களும் வீணாய் போவதில்லை. அது கர்த்தருடைய சமூகத்தை எட்டுகிறது. அன்றைக்கும் தேவன் அவர்களை ரட்சிக்கும்படியாய் மோசையை எழுப்பி அனுப்பினார். எந்த மோசை தூக்கி தண்ணீரில் எரியப்பட்டானோ, எந்த மோசை கொலை செய்து விட்டோம் என்று பயத்திலே ஓடிப்பானானோ, அந்த மோசையை கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை ரட்சித்தார், வெளியே கொண்டு வந்தார். அப்படி வெளியே கொண்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமங்களின் புத்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம், 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள் யார் யார்கிட்டெல்லாம் பக்கத்தில் இருக்கிற அயலகத்தார்கிட்டெல்லாம் என்னென்ன வேணும்னு கேட்டாங்களோ, கேட்கும் முன்பாக அவர்களுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டது. அப்படி அவர்களுடைய இருதயத்தை புறப்படும் பொழுது, எகிப்து தேசத்தை விட்டு இப்பொழுது அவர்கள் புறப்படுகிறார்கள். புறப்படும் பொழுது தேவன் அவர்கள் வெறுமையாய் வெளியே கொண்டு வரவில்லை. பிரியமானவர்களே, அவங்களுக்கு பொன்னை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம், வெளியே கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஆனாலும் அவர்கள் மனம் நிறையும்படியாய், ஏன்னா அத்தனை வருஷம் அங்கே அடிமையாய் துடித்து துடித்து வேலை செய்தவர்கள், சம்பளமின்றி உடைந்து போனவர்கள். அதனால அவருடைய மனதை ஆறுதல் படுத்தும்படியாய், நிறைவாக்கும்படியாய் தேவன் எகிப்தியரிடம் கேட்டு வாங்கி கொள்ளும்படியாய் அவர்கள் கரத்தை நீட்டு முன்னாக பொன்னும் வெள்ளியும் குவிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, வனாந்திரத்தில் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? ஆனாலும் மனதிலே ஒரு நிறைவு, மனதிலே ஒரு நினைவு, நான் உழைத்தேன், உடைந்து போனேன், நான் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று வாழ்க்கையில் சொல்லும்படியாய் கர்த்தர் உன்னை கட்டாயமாய் ஆசீர்வதிப்பார். உள்ளத்தின் ஆழத்தை அறியாத தேவன் அல்ல. ஒரு வாஞ்சியும் அவருக்கு முன்பாக மறைவாய் இருக்கவில்லை. உன்னுடைய வாஞ்சியை மாத்திரம் நியாயமாய் இருக்குமானால், கர்த்தருக்கு நேராக இருக்குமானால், அவர் ஒரு சின்ன வாஞ்சையும் கூட விட்டு வைப்பதில்லை. பிரியமானவர்களே, அப்படி அவர்களை நிரப்பி தான் வெளியே கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்களை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, சிவந்த சமுத்திரம் அவர்களுக்காக திறந்தது மாத்திரமல்ல, வெட்டாந்தரையிலே அவர்கள் நடந்தது மாத்திரமல்ல, அவர்களை கொள்ளையிடப்பட்டார்கள். அவர்கள் எவ்வளவு துன்பப்படுத்தினார்களோ, இன்றைக்கு ஒரே வினாடியிலே சிவந்த சமுத்திரம் திரும்பி வந்து அவர்களை மூடி போட்டது என்று சொல்லி யாத்திராகமம் 14வது அதிகாரம் 16 முதல் நாம் வாசிக்கிறோம். அவர்களை மூடி போட்டது, தண்ணீருக்குள்ளே அவர்களுடைய ரதங்களும் குதிரை வீரர்களும் இராணுவமும் சகலமும் ஆண்டவர் மூடி போட்டார். ஒரு வழியாய் வந்தார்கள், 7 வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஓடக்கூட முடியாமல் சமுத்திரத்துக்குள்ளேயே ஆழ்ந்து போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த ஒன்றை மாத்திரம் நாம் விசுவாசிப்போம் என்றால், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார், என் யுத்தத்தை நடப்பிப்பார் என்று மாத்திரம் நாம் சொல்லிக் கொண்டு இருப்போமானால், வாழ்க்கையில சகல யுத்தங்களையும் நடத்துவதற்கு அவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். ஆதியாகமங்களின் புத்தகம் 6வது அதிகாரத்தை திருப்புவோம் என்றால், அங்கு நோவாவை சந்திக்கிறோம். நோவாவிற்கு ஆண்டவர் கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டு பண்ணி என்று 4வது வசனம் முதற்கொண்டு கட்டளை கொடுத்து, எல்லா அளவுகளையும் கொடுத்து கொப்பேர் மரத்தில் பேழையை கட்டுகிறார். சாதாரணமான காரியம் இல்லை. யானையும் புலியும் சிங்கத்தையும் உள்ளே ஏற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய அளவு கொடுத்து ஆண்டவர் எவ்வளோ பெரிய கப்பல் மாதிரி பெரிய ஒன்றை செய்ய சொல்லுகிறார், ஒரு பேழையை செய்ய சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, நோவா கீழ்ப்படிந்தான். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிருபை பெற்ற மனிதன் தான். அதுக்காக அவன் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் அனுமதிக்கவில்லை. அவனுக்கு சில காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், தன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய், அழிவிலிருந்து மீட்டு கொள்ளும்படியாய், கொள்ளையிடப்படாமல் அவன் தப்புவிக்கப்படும்படியாய் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லி கட்டளை கொடுக்கிறார். கீழ்ப்படிந்தபடியினாலே பேழையை கட்டுகிறார். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு வேதனைகள்! வேடிக்கை பார்த்தார்கள், சிரித்தார்கள், என்னவெல்லாம் சொல்லியிருப்பார்கள். இவனுக்கு ஏதோ பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு, இவ்வளவு பெரிய கப்பலை கட்டிட்டு இந்த மண்ணில் கப்பலை வச்சு கட்டுறான், இவன் எங்கே போகிறான், கடல் எங்கேயோ இருக்குது, இவன் எதுக்கு இங்கே கப்பல் கட்டுறான்னு சொல்லி சிரித்தார்கள், வேடிக்கை பார்த்தார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஒரு நாள்
மழை பெய்ய ஆரம்பித்தது. வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டது. 40 நாள் தொடர்ந்து பெய்த மழை எல்லா இடத்தையும் நிரப்ப ஆரம்பித்தது. அதற்கு முன்னாக ஆண்டவர் நோவாவையும் அவன் குடும்பத்தைச் சேர்ந்த எல்லாரையும் 8 பேரையும் மிருகங்கள் எல்லாவற்றிலும் ஜாதி ஜாதியாக உள்ளே ஆக்கி கதவை அடைத்து விட்டார். தேவன் கதவை அடைத்து விட்டார். தேவையற்ற உறவுகள் தேவையில்லை பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு புறம்பானவர்கள், ஆண்டவர் விலக்க நினைக்கிறவர்களோடு உறவு வைக்க வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமானவர்களோடு, கர்த்தரோடு கூட உறவு வைத்துக் கொள்வோம். கர்த்தர் வந்து கதவை அடைத்தார். யாரும் உட்புக முடியாதபடி, யாருக்கும் நோவா கதவை திறக்க முடியாதபடி கர்த்தர் கதவை அடைத்தார். இப்பொழுது எல்லாரும் வெள்ளத்துல மிதக்கிறாங்க. வெள்ளத்துல சும்மா மிதந்திருக்க மாட்டாங்க. கட்டாயமா பேழைக்குள்ள எப்படியாவது போய் ஏறிடலான்னு ஓடி வந்து பேழையை பிடித்து பார்க்கிறார்கள். பேழையை தொட்டு பார்க்கிறார்கள், தட்டி பார்க்கிறார்கள், நோவா என்று கூப்பிட்டிருப்பார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. பேழை மட்டும்தான் தொடப்பட்டது. உள்ளே இருந்த நோவா தொடப்படவில்லை. அவனை வேடிக்கை பார்த்தவர்கள், அவனை கொள்ளையிட்டு சிரித்தவர்கள், துரோகம் பண்ணி சிரித்தவர்கள் எல்லாரும் ஒரு உதவியும் செய்யாதவர்கள். அவர்கள் வெளியே அழிந்து போகும் பொழுது நோவா சுகபத்திரமாய் ஆண்டவரால் உயர 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 தூக்கி எடுக்கப்பட்டார். உயர தூக்கி எடுக்கப்பட்டு அரராத் மலையிலே அவருடைய கப்பல் போய் தங்கிட்டு அவரால் இந்த உலகம் பலுகி பெருகி நிரப்பப்பட்டது பிரியமானவர்களே. அதே போலத்தான் நாம் 1 சாமுவேல் 30 வாசிக்கிறோம். தாவீது திரும்பி வருகிறான். ஆகிஸ் வேண்டான்னு சொன்ன உடனே தாவீது திரும்ப வரும் பொழுது சிக்லாகிலே எல்லாம் கொள்ளையிடப்பட்டு போனது நமக்கு தெரியும். மனைவி, பிள்ளைகள், பொருள்கள் எல்லாம் போய்விட்டது. ஆனாலும் ஒரு எகிப்திய பிள்ளையாண்டானை ஆண்டவர் நிறுத்தி வைத்து அமலேக்கியர் பின்தொடர்ந்து போ என்று சொல்லி சகலவற்றையும் திருப்பி கொடுத்தார். ஆண்டவர் ஒன்றும் குறைவுபட, நெகேமியா 9:21 வாசிக்கிறோம், ஒன்றிலும் குறைவுபடாமல் அவர் பராமரிப்பார், ஒன்றிலும் குறைவு வராதபடி அவர் பராமரிப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, 2 சாமுவேலின் புத்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நான் நிச்சயம் உனக்கு தயவு செய்து உனக்கு திரும்ப கொடுப்பேன். இழந்து போயிருக்கலாம், கொள்ளையாடப்பட்டு இருக்கலாம். உன்னுடைய சமாதானம், சந்தோஷம், உன்னுடைய பொருட்கள், உன்னுடைய பூமி, உன்னுடைய வீடு, உன்னுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை கொள்ளையிடப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் திரும்பி தருவார், கர்த்தர் திரும்பி தருவார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னோடு கூட சேர்ந்து ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தை உற்று பார்ப்போம். தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். அவர் நம்ம காரணமின்றி கொள்ளையாடப்படுவதை அனுமதிக்கிறவர் அல்லவே அல்ல. கொள்ளையாடினவர்கள் கட்டாயமாய் கொள்ளையாடப்படுவார்கள். உன் கண்கள் அதை காணும். உன்னுடையதோ உனக்கு திருப்பி கொடுக்கப்படும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறபடினாலே ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, என்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, கர்த்தர்களுடைய வாழ்க்கையிலே எங்களை கொள்ளையாடினவர்களே தகப்பனே அப்பா, விலக்கி போட்டு கொள்ளையாடப்பட்ட எல்லாவற்றையும், சமாதானம், சந்தோஷம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் திரும்ப கட்டு வைத்து எங்களுக்கு திரும்ப தருகிறபடினால் ஸ்தோத்திரம். எங்களை செழிப்புள்ளவர்களாக மாற்றுகிறபடினால் ஸ்தோத்திரம் என்று என்னோடு கூட சொல்லு. ஏசப்பா துதிக்கிறோம், நன்றியோடு தம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இப்படி செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.